வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பாலையா காரு செய்த சில்லறத்தனமான டாப் 5 சம்பவங்களை தான் பார்க்க போறோம். மனம் பிரரம்பிச்சாலா? ஜெய் சன்னகேசவா. சம்பவம் நம்பர் 1. வீரசிம்ஹா ரெட்டி மூவியோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல அந்த படத்தை பத்தி பேசுறதுக்காக ஹனிரோஸ் ஸ்டேஜுக்கு கூப்பிடுவாங்க. அவங்களும் கீழே இருந்து ஸ்டேஜ் நோக்கி போவாங்க. அப்போ நம்ம பாலையா காரு ஹனிரோஸ் நோக்கி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாரு பாருங்க. దునియా విజయ్ గారు టు ప్లీజ్ కమ్ ఆన్ స్టేజ్. దునియా అనేటువంటి సినిమాతోనే పేరుకి ముందు ஏதோ இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணுங்களே பார்க்காத மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாரு. பாலையா காரு முன்ன பின்ன பொண்ணுங்களை பார்த்ததே இல்லையா? முன்னதான் பார்த்தோம், பின்னாடி தான் நீ பார்க்க விட மாட்டியே. சம்பவம் நம்பர் 2. மூவி ப்ரொமோஷனுக்காக பாலையா காரும் ஹீரோயினும் வந்திருப்பாங்க. அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பாலையா காரையும் ஹீரோயினையும் குத்து டான்ஸ் ஆட சொல்லியிருப்பாங்க போல. அதுக்கு இவரும் இதோ இப்ப எப்படி குத்துறோம் பாருங்கன்னு ஒரு டான்ஸ் ஆடுவார் பாருங்க. அந்த குத்து டான்ஸை பார்த்து கந்தரவ கட்ட சமஸ்தானமே புளிங்கி போச்சு. ஐயா ஐயா, உங்களை குத்து டான்ஸ் தான் ஆட சொன்னாங்க, இப்படி குத்த வச்சு ஆட சொல்லல. எங்க பாரு காதல் சைக்கோ. What is this uncle? Is very very wrong uncle, is very very wrong. சம்பவம் நம்பர் 3. ரசிகரின் குழந்தையை கதி கலங்க செய்த பாலையா காரு. அந்த குழந்தையோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னு நம்மளால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. சம்பவம் நம்பர் 4. பாலையா காரு, நீங்க மாஸ் ஹீரோ தான் ஒத்துக்கிறோம். அதுக்காக இப்படி தமாஸ் பண்ணி தான் உங்களை மாஸ் ஹீரோன்னு ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே இல்ல. ஆனா ஒண்ணுங்க, இப்பெல்லாம் காமெடி ஆக்டர்ஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டு காமெடி பண்ணாலும் நமக்கு சிரிப்பு வர மாட்டேங்குது. ஆனா இவரை பார்த்தாலே நமக்கு ஈஸியா சிரிப்பு வந்துருது. இதுக்கு மேல அண்ணனை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அண்ணே உங்களை போட வேண்டிய வரும். அப்படி சொல்றா சிங்கா குட்டி வா வா வா. Oh my God, God, what a scene of my God. சம்பவம் நம்பர் 5. ఊరుకోరుగా అమ్మాయిలు ఎంట పెట్టాలంటే అమ్మాయిలు ఊరుకుంటారంటున్నా. వెళ్ళి ముద్దను పెట్టారు, కడుపుని చేసేయాలి అంతే. కమిట్ అనే పోవాలి ఏదో ఒకటి. సో అలాగా సో ఒక్కొక్క పాత్రలు పెడతారు. அதாவது பாலையா காரு படத்துல வெறும் பொண்ணுங்களை ஃபாலோ பண்ற மாதிரி மட்டும் ரோல் இருந்தா அவர் ஃபேன்ஸுக்கு பிடிக்காதான். பொண்ணுங்களை கிஸ் பண்ற மாதிரியும் பொண்ணுங்களை பிரெக்னன்ட் ஆகிற மாதிரியும் ரோல் இருந்தா தான் அவர் ஃபேன்ஸுக்கு பிடிக்குமா. ఊరుకోరుగా అమ్మాయిలు ఎంట పెట్టాలంటే అమ్మాయిలు ఊరుకుంటారంటున్నా. వెళ్ళి ముద్దను పెట్టారు, కడుపుని చేసేయాలి అంతే. కమిట్ అనే పోవాలి ఏదో ఒకటి. సో தன் ஃபேன்ஸ்க்காக இப்படி ஒரு புரட்சிகரமான ரோல் எடுத்து நடிக்கிற அவரை நாம வாழ்த்தலாமே ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நண்பர்களே, இந்த வீடியோ வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டும்தான், யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக இல்ல. அவ்வளவுதான், வீடியோ முடிஞ்சு போயிட்டு வரேன். என்ன பண்ணிருக்கீங்க?